Hello students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.16ல உள்ள 7,8 sum பார்க்கலாம் இந்த வீடியோல. So first 7th sum, draw the graph of y equal to 2x square minus 3x minus 5 and hence solve 2x square minus 4x minus 6 equal to 0 அப்படினு கொடுத்திருக்காங்க. So இது ஆல்ரெடி நம்ம பண்ணது போல தான் draw the graph of y equal to இந்த equation நம்ம கொடுத்திருக்கோம். இதுல வந்து நம்ம first x எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க நமக்கு 2x square இருக்கு. சோ அதனால first x square எடுத்துட்டு செகண்ட் வந்து நம்ம 2x square எடுத்துக்கலாம். அடுத்து minus 3x, அடுத்து minus 5. அப்புறமா y equal to 2x square minus 3x minus 5. இப்போ x க்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்கலாம். minus 4, minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3, 4 னு கொடுக்கிறோம். அப்ப x square என்ன வரும்? 16, 9, 4, 1, 0, 1, 4, 9, 16 வரும். 2x square னு சொல்லும்போது இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 32, 18, 4 2 sorry 8, 1 2 is 2, 0, 1 2 is 2, 4 2 are 8, 9 2 are 18, 16 into 2, 32. அடுத்து minus 3x, minus 3 into minus 4, 12, 4 3 are 12, minus minus plus ஆகிரும். அடுத்தது 9, அடுத்து minus 3 into minus 2 என்ன வந்துரும்? plus 6 வந்துரும். minus 3 into minus 1 plus 3. அடுத்து minus 3 into 0, 0 தான். minus 3 into 1, minus 3, minus 3 into 2, minus 6, minus 3 into 3, minus 9, minus 3 into 4, minus 12. ஓகேவா? அடுத்தது minus 5 வந்து constant, அது அப்படியே தான் வரும். அப்புறம் இது அவ்வளவுக்கு நம்ம இனி ஆட் பண்ணிடலாம். அதாவது இதுல இருந்து இந்த 2x ஸ்கொயர்ல இருந்து ஆட் பண்ணணும். அப்ப 32 plus 12 இது என்ன வரும் பாருங்க. 2 plus 2 வந்து 4. 4ல இது வந்து 4, இது வந்து 4. 44 வருதா? 44 வருது. 44ல 5 போச்சுனா 39. இங்க வந்து 9 plus 9 18. 18 plus 8 சாரி இது கிடையாதுல்ல, இது மட்டும்தான். 18 plus 9 வந்து 27. 27ல 5 போச்சுன்னா 22. அடுத்து 8 plus 6 வந்து என்ன வரும்? 6ல 5 போச்சுன்னா 1. 1 plus 8 வந்து நமக்கு 9. அடுத்தது 3 plus 2 வந்து 5. 5 minus 5 0. இங்க minus 5 வரும். இங்க minus 3 plus 2 வந்து minus 1. minus 1 minus 5 minus 6. இங்க 8 minus 6 னா 2. 2 minus 5 னா minus 3. இங்க 18 minus 9 னா 9. 9 minus 5 னா 4. அடுத்தது 32ல 12 போச்சுனா என்ன வந்துரும்? 0, 20. 20ல minus 5 போச்சுனா 15. சோ அவ்வளவுதான். இனி பாயிண்ட்ஸ் அவ்வளவு எழுதிரலாமா? draw the parabola using the points minus 4, 39. அடுத்து minus 3, 22. minus 2, 9. minus 1, 0, 0, minus 5, 1, minus 6, 2, minus 3, 3, 4, அடுத்து 4, 15. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தை எழுதிட்டோம். இப்போ இதை கிராஃப்ல நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்ம அதே தான் எடுத்திருக்கோம். 1 2 3 2 4 6 தான் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருது நமக்கு? minus 4, 39. ஸோ x axisல minus 4, y axisல வந்து 39. 39 போது இங்க வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ இது 38, 39, 40. அப்போ நமக்கு எதுல வரும்? இந்த இடத்துல வரும். ஓகே, இதுல வரும். minus 4, 39. அடுத்தது minus 3, 22. ஸோ minus 3 என்ன இருக்கா? 22 எங்க வரும்? இதுல இருக்கு, என்ன இருக்கு? 22. ஸோ இது minus 3, 22. அடுத்தது minus 2, 9. minus 2 என்ன இருக்கு? ஸோ 9 இதுல வரும். ஸோ 8க்கும் 10க்கும் இடையில 9 வரும். இது minus 2, 9. அடுத்தது minus 1, 0. ஸோ இது minus 1, 0ங்கும் போது இதுல தான் வரும். minus 1, 0. அடுத்தது 0, minus 5. x axisல 0, y axisல minus 5ங்கும் போது இந்த இடத்துல வரும். 0 இதுல வந்து 0, minus 5. அடுத்தது 1, minus 6. ஸோ x axisல 1, y axisல minus 6 இதுல வரும். 1, minus 6.
அடுத்தது 2, -3. x ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல -3 னா இதுல வரும். -2க்கும் -4க்கும் இடையில 2, -3. அடுத்தது 3, 4. ஸோ x ஆக்சிஸ்ல 3, y ஆக்சிஸ்ல 4. அப்போ இதுல வரும் 3, 4. அடுத்தது 4, 15. ஸோ 4 இருக்கு. 15 எங்க வரும் பாருங்க. 15 வரும்போது இதுல வரும் 14க்கும் இதுக்கும் இடையில. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன வரும் அப்போ 4, 15. அவ்வளோதான். இனி எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாமா? ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். ஸோ நம்ம இப்போ ஒரு கர்வ் வரைஞ்சிட்டோம். இனி அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? to solve 2x² - 4x - 6 = 0. இதை வந்து இது கூட நம்ம சால்வ் பண்ணணும். y = அது கூட சால்வ் பண்ண போகிறோம். அப்போ y = 2x² - 3x - 5. அடுத்த ஈக்குவேஷன் நமக்கு என்னது? 0 = 2x² - 4x - 6. ஸோ சைன் வந்து மாற்றணும். ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். அப்போ இங்கே ஒய் வந்துடும். ஈக்குவல் டு இது கேன்சல். -3x + 4x வந்து எக்ஸ் வரும். இங்கே -5 + 6 வந்து +1. அப்போ ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? x + 1. ஓகேவா? அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். ஒய் ஈக்குவல் டு x + 1 இசையை வந்து என்ன வரும்? நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் நமக்கு இங்கே x + 1 வரதுனால நமக்கு அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். அப்போ இது x, இது 1, இது y = x + 1ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு வந்து நான் -2, -1, 0, 1, 2ன்னு கொடுக்குறேன். அப்புறம் கான்ஸ்டன்ட் 1 அப்படியே வைக்கலாம். இப்போ -2 + 1, -1, -1 + 1 0, 1, 1 + 1 2, 2 + 1 3. இப்போ draw a straight line using the points. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் -2, -1, அடுத்தது -1, 0, அடுத்தது 0, 1, அடுத்தது 1, 2, அடுத்தது 2, 3. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் எங்கே கொண்டு மார்க் பண்ண போகிறோம்? இந்த கிராஃபில் மறுபடியும் மார்க் பண்ண போகிறோம். அப்போ -2, -1 எங்கே வரும்? -2னா இருக்குது. -1ங்கும் போது இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ இது -2ன்னு போட்டுக்கலாம். அப்போ இது -2, -1. அடுத்த -1, 0, -1, 0னா இதுதான். -1, 0. அடுத்தது 0, 1. x ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல 1னா இது. ஸோ 0, 1, 1, 2. x ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல 2ங்கும் போது இதில் வரும். ஸோ 1, 2. அடுத்தது 2, 3. ஸோ 2 y ஆக்சிஸ்ல 3ங்கும் போது இதில் வரும். ஸோ இப்போ 2, 3. இப்போ இது அவ்வளோ, இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாமா? நான் இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு கூடாலே வருது. ஸோ அதனால் அதையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு கிடச்சிருக்கா? இப்போ என்ன எழுதலாம்? த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி, நமக்கு இதில் எந்த இடத்துலலாம் கட் ஆகுது பாருங்கள். இந்த கர்வ்ல வந்து எந்த இடத்துலலாம் கட் ஆகுது? இதுலேயே வந்து கட் ஆகுது இல்லையா? -1, 0லையும் கட் ஆகுது. இன்னொன்று இந்த 3, 4 இந்த பாயிண்ட்ஸ்லையும் கட் ஆகுது. 3, 4லையும். அப்போ நமக்கு எழுதும்போது எப்படி எழுதலாம்? த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி parabola and the straight line forms the roots of the equation. ஓகேவா? ஸோ த points of intersection of the parabola and the straight line forms the roots of the equation. அடுத்த step 4 அப்ப நம்ம என்ன எழுதணும்? The x coordinates of the points of intersection forms the solution set. So x coordinate மட்டும் தான் எழுதுறோம். அது x coordinate எதுல வருது? நமக்கு -1, இதுல வந்து -1ங்கிற இடத்துல வருது. இது -1, 0. இது வந்து சாரி, இது என்ன இருக்கு? -1, 0. இந்த இடமும் தான். ஸோ இது வந்து நமக்கு -1, 0. இது வந்து நமக்கு 3ங்கிற பாயிண்ட்ஸ்ல டச் ஆகுது. இந்த கர்வ்ல டச் ஆகுறது இதுதானே? ஸோ அப்போ இதுவும் தான் வரும். அப்போ therefore solution is என்ன வரும்? -1, 3. ஸோ இது அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா?
அடுத்து 8th சம் பாருங்க. Draw the graph of y equal to x minus 1 into x plus 3 and hence solve x square minus x minus 6 equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, y equal to x minus 1 into x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்போ இதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ y equal to x into x, x square, x into plus 3x வரும். அடுத்த மைனஸ் எக்ஸ் பிளஸ் மைனஸ் 1 into 3 மைனஸ் 3 வரும். அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் 3x மைனஸ் எக்ஸ் என்ன வந்துடும், பிளஸ் 2x மைனஸ் 3. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம கிராஃப் வந்து வரைய போகிறோம். அப்போ இங்கே வந்து நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம், இங்கே வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர், இங்கே வந்து அடுத்தது 2x எடுத்துக்கலாம், இங்கே வந்து நம்ம மைனஸ் 3 எடுத்துக்கலாம். இங்கே y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ எக்ஸுக்கு வந்து நான் வேல்யூ வந்து கொடுக்குறேன், -4 -3 -2 -1 0 1 2 3 4ன்னு கொடுக்குறேன். ஓகேவா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்னதான் வரும், 16 9 4 1 0 1 4 9 16. அடுத்து 2x அப்போ என்ன வரும், 2 into x minus 4 2s are 8 minus 3 2s are 6 வரும். அடுத்தது minus 2 2s are 4 minus 2 0. அடுத்து 2 into 1 2 2 into 2 4 2 into 3 6 2 into 4 8. அடுத்து minus 3 constant, அது அப்படியே தான் வரும். அடுத்தது y equal to என்னது, நமக்கு x square plus 2x minus 3 அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி எழுதிடலாமா. அப்போ 16ல 8 போச்சுன்னா 8 8 minus 3 என்ன வந்துடும், plus 5. அடுத்த 9ல 6 போச்சுன்னா 3 3 minus 3 வந்து 0 4 minus 4 0. அப்புறம் minus 3 மட்டும் தான் வரும். 2 plus 1 plus 2 3 3 minus 3 0 minus 3. அடுத்த 2 plus 1 3 3 minus 3 வந்து 0 4 plus 4 வந்து 4ல 3 போச்சுன்னா 1 1 plus 4 5 6ல 3 போச்சுன்னா 3 9 plus 3 வந்து 12. அப்போ 8ல 3 போச்சுன்னா 5 16 plus 5 வந்து 21. ஸோ இப்போ draw the parabola using the points. இதெல்லாம் பாருங்க, -4, 5. அடுத்தது -3, 0 -2, -3 -1, 0 0, -3. அடுத்தது 1, 0 2, 5. அடுத்தது 3, 12 4, 21. ஓகேவா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபில் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயே நம்ம அதே தான் எடுத்திருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1 2 3ன்னு எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் வந்து 2 4 6ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்னது பாருங்க, -4, 5. ஸோ -4னா எக்ஸ் ஆக்சிஸில் -4, ஒய் ஆக்சிஸில் வந்து 5. இப்போ எங்கே வரும், 4க்கும் 6க்கும் இடையில இந்த இடத்துல வரும். இது -4, 5. அடுத்தது -3, 0. ஸோ -3 எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் 0ங்கும் போது இந்த இடத்துல தான் வரும். இது -3, 0. அடுத்தது -2, -3. -2 இருக்கு, -3 எங்க வரும், -2 -3ங்கும் போது இதுல வரும். ஸோ -2, -3. அடுத்தது -1, 0 -1 இருக்கு, -1, 0னா இதுல தான் வரும் இல்லையா. ஸோ -1, 0. அடுத்தது 0, -3 எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, ஒய் ஆக்சிஸ்ல -3ங்கும் போது இதுல வரும். 0, -3. அடுத்தது 1, 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, ஒய் ஆக்சிஸ்ல வந்து என்னது 0. அப்போ எங்க வரும், இதுல தான் வரும். 1, 0. அடுத்தது 2, 5 எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, ஒய் ஆக்சிஸ்ல 5ங்கும் போது இதுல வரும். ஸோ 2, 5. அடுத்தது 3, 12. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 12ங்கும் போது இதுனா இருக்கு. ஸோ 3, 12. அடுத்தது
4,21. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 21ங்கும் போது எதில் வரும்? 20 இதுக்கு இடையில வரும். இப்போ இதில் தான் வரும். ஸோ 4,21. ஸோ அவ்வளோதான். இப்போ அவ்வளோ பாயிண்ட்ஸை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுலாமா? இப்போ நமக்கு கர்வ் வரையும் போது பாருங்க இப்படியே வருது. வந்து நமக்கு இப்படி தான் கர்வ் வரைய முடியும். அதில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து டச் ஆகாமலே இருக்குது பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதில் நமக்கு டச் ஆகாமலே இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுலாம். நம்ம வந்து ஒரு கர்வ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து அந்த கர்வில் வந்து டச் ஆகலை. ஸோ அதனால் அது நம்ம விட்டுடலாம், அது வேண்டாம். நமக்கு இந்த கர்வ் வரது மட்டும் அப்படியே நம்ம ட்ரா பண்ணி வரைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இனி அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். டு சால்வ் x² - x - 6 = 0. எதை யூஸ் பண்ணி பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம எடுக்கணும். x² + 2x - 3a யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? y = x² + 2x - 3 வருது. இந்த ஈக்குவேஷன் 0 = x² - x - 6 வருதா? ஸோ சைன் மாறும். இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். அப்போ y - 0ங்கும் போது y தான் ஈக்குவல். இது கேன்சல். 2x + x வந்து என்ன வந்துடும்? 3x. இங்கே வந்து -3 + 6 வந்து +3 வந்துடுது. அப்போ y = 3x + 3 is a, அதுவும் நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட் லைன் வரையணும்னா நமக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கணும். எக்ஸு, அடுத்தது நமக்கு 3x, அடுத்தது 3, அப்புறம் y = 3x + 3. இப்போ எக்ஸுக்கு நான் -2, -1, 0, 1, 2 கொடுக்குறேன். அப்போ 3x என்ன வரும்? 3 × -2 -6, 3 × -1 -3, 0, 3 × 1 3, 3 × 2 6. அடுத்து 3 × 3 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அது அப்படியே தான் வரும். அப்புறம் y = இந்த ரெண்டு ஆட் பண்ணி எழுதுங்க. -6 + 3 -3, 0, 3, 6, 9. இப்போ பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு x வந்து -2 இருக்கும்போது y வந்து -3 இருக்குது. x வந்து -1 இருக்கும்போது 0 இருக்குது. 0 இருக்கும்போது 3 இருக்குது. 1 இருக்கும்போது 6 இருக்குது. அப்புறம் 2 இருக்கும்போது 9 இருக்குது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் கொண்டு நம்ம கிராஃபில் வந்து மார்க் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு -2, -3. -2 -3ங்கும் போது என்ன இருக்குது? ஆல்ரெடி நம்ம இது பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அடுத்தது -1, 0. ஸோ -1, 0 நான் இருக்குது. அதுவும் நான் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸும் வரும். அடுத்தது 0, 3. 0 x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் 3ங்கும் போது 2, 3. ஸோ இதில் வரும். இது வந்து என்னது? 0, 3. அடுத்தது 1, 6. ஸோ 1, 6ங்கிறது y x ஆக்சிஸில் 1, y ஆக்சிஸில் 6. ஸோ இதில் வரும் 1, 6. அடுத்தது 2, 9. x ஆக்சிஸில் 2, y ஆக்சிஸில் 9. 9 எங்கே வரும் பாருங்க? 8, 9. ஸோ இந்த இடத்துல இதில் வந்து 2, 9. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிடலாமா? ஆல்ரெடி நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வருது கூடாலே. ஸோ அது கூடால நமக்கு இந்த பாயிண்ட்ஸையும் சேர்த்து மார்க் பண்ணிடலாம். ஆல்ரெடி நமக்கு ஒரு கர்வ்னா இருக்கு இல்லையா? ஸோ அதையும் சேர்த்தே நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நமக்கு கர்வ் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ இதை வந்து நமக்கு லைன் வந்து வரைஞ்சிட்டோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். இது நமக்கு y = 3x + 3. y = 3x + 3. இது வந்து ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கும். இது எந்த இடத்துல x ஆக்சிஸில் எந்த இடத்துல எல்லாம் நமக்கு இப்போ கட் ஆகுது பாருங்க. இந்த கர்வில் வந்து -2, -3யும் 3, 12லையும் கட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லையும் கட் ஆகுது. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் எது? -2ம் 3யும். ஓகேவா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -2, 3 வரும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? த பாயிண்ட்ஸ் ஸ்டெப் 3ல வந்து த பாயிண்ட்ஸ் ஆஃப்
intersection of the parabola with this right line gives the roots of the equation. Okay va? அப்போ step 4 என்ன வரும் நமக்கு? The x coordinates of the points of intersection forms the solution set. நமக்கு x coordinate என்ன வந்தது? -2 3 தான வந்தது. -2 3 தான் நமக்கு வந்தது. சோ அப்போ ஆன்சர் for solution is என்ன வரும்? -2, 3. சோ இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? சோ இவ்வளவுதான் அந்த சம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? Thank you.